Vanakkam. Welcome to my YouTube channel. This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing அப்படின்றது ஒரு மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஜாப். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான் கொடுப்பாங்க. ரெஃபரல் கிடையாது, செல்லிங் கிடையாது, எதுவும் கிடையாது. உங்கள்கிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அக்கௌண்ட்ஸ் இருந்தால் அதுவே போதுமானது. ட்ரஸ்டட் அண்ட் ஜென்யூனான ஆன்லைன் கம்பெனி. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பால் பொங்கல். எங்கள் வீட்டில் தை மாதம் பொங்கல் அன்றைக்கி இந்த பொங்கல் தான் செய்வோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் 2 கப் அரிசி. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரம் இல்லைனா வந்து கடாய் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் 1 கப் அரிசிக்கு 6லேருந்து 8 வரைக்கும் நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் மட்டும் இல்லை, கூட தண்ணியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுக்க வந்து பால்லையும் செய்யலாம், இல்லைனா வந்து தண்ணி கூட சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி 6 கப் பால் ப்ளஸ் தண்ணி கலந்தது எடுத்திருக்கேன். அதாவது 4 கப் பால், 2 கப் தண்ணி. டோட்டலாக 2 கப் அரிசிக்கு 12 கப் பால் ப்ளஸ் தண்ணி எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி பால் பொங்கி வர டைமில் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசியை வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ வந்து இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து கலந்து விட்டுட்டே இருங்க. அரிசி கொஞ்சம் வெந்து வரட்டும். இந்த பால் பொங்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி முழுக்க பால்லையும் செய்யலாம். அது கொஞ்சம் லைட்டாக திகட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பால்லே ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த பால் பொங்கலுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா எல்லோ பம்கின் வச்சு நாங்கள் ஒரு குழம்பு செய்வோம். அது வந்து நான் இந்த வீடியோவில் போடல, ஏன்னா வந்து வீடியோவோட லென்த் அதிகமாக இருக்குன்றதால நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு போட்ட பச்சரிசி நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும். இப்போ பாருங்கள், நம்ம சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. பாலும் நல்லா இழுத்துருக்கு. இந்த டைமில் அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. இது வந்து 6 டம்ளர் தண்ணிக்கே வந்து இந்த மாதிரி இந்தளவு வந்திருக்கு கன்சிஸ்டன்சி. 8 டம்ளர் தண்ணினா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம விட்டு இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். பால் பொங்கல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக நீங்கள் வெல்லம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சக்கரை பொங்கல் டேஸ்ட்டில் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த எல்லோ பம்கின் சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.